Hello guys, welcome to our NSC Academy for TNPC. In this video, we are discussing about the Attic. இந்த ப்ரோஸை யார் எழுதுனாங்கன்னா வந்து சத்யஜித் ரே இவங்க தான் வந்து எழுதுனாங்க. ஓகே, இந்த ப்ரோஸோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும் மிஸ்டேக் பண்றது ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் தான். பட் அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த போமோட தீம் வந்து சொல்றது. சரிங்களா, அது வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, லெட்ஸ் மூவ் டு த ப்ரோஸ். ஆதித்யா இவர் தான் வந்து நம்ம ப்ரோஸோட ஹீரோ. அண்ட் ஐ வந்து இங்க நரேட்டரா சொல்லுது. சரிங்களா, Aditya and I were returning from the site of our new factory at Deodarganj. Deodarganjல வந்து இவங்களோட நியூ ஃபேக்டரி இருக்கு. சரிங்களா, அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. We were driving along National Highway 40. எதுல வந்துட்டு இருக்காங்க? National Highway 40 அந்த ரோட்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. We had reached a point where the road bifurcated. Bifurcatedனா வந்து ரெண்டா பிரியிற வழி. சரிங்களா, அந்த வழியில வந்து நிக்குது கார். If we drove 10 kilometers along the road that branched off to the right, we could reach the Brahmapur. என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க இந்த வழியா, அதாவது ரைட் கட் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நாங்க போனோம்னா இங்க வந்து பிரம்மாபூர் அப்படின்ற ஒரு இடத்த நாங்க வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth. இந்த பிரம்மாபூர் யாரோட பர்த் பிளேஸ்? ஆதித்யாவோட பர்த் பிளேஸ். சரிங்களா, ஓகே, அது வந்து நரேட்டர் வந்து கேக்குறாரு, ஆதித்யா உனக்கு வந்து அங்க போய் பாக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. உன் பிறந்த இடத்த வந்து பாக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. Which he had left after he had passed the matriculation exam from the local school to continue his study in Calcutta. இவர் எப்ப அதை விட்டு வந்தாருன்னா, அந்த ஊரை விட்டு வந்தாருன்னா, மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு லோக்கல் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக கல்கட்டா வந்திருக்காரு. அங்க வந்து கண்டினியூ பண்ணிருக்காரு. சரிங்களா, அப்ப விட்டுட்டு போனது. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old. என்ன சொல்றாங்கன்னா வந்து ancestral வந்து அவங்களோட முன்னோர்கள். சரிங்களா, எங்களோட முன்னோர்கள் வீட்டை நாங்க விட்டு வந்து 29 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹவுஸ் வந்து அந்த வீடு வந்து அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து 200 இயர்ஸ் ஓல்டரா வந்து அந்த வீடு இருக்கு. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்றாரு ஆதித்யா. I doubted if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Try to revive old childhood memories may prove disappointing. என்னன்னா வந்து அவரோட ஸ்கூல் ஞாபகம் இப்ப வந்துச்சு. அவரோட ஸ்கூல் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆதித்யா. ஓகே, ஏன் எதுக்காகன்னு சொல்லிட்டு இதோட லாஸ்ட்ல சொல்லிருப்பாங்க. பட் he said he wished to visit the tea shop of Naga uncle if it still exists and have a cup of tea there. என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்கு இன்னும் என்னன்னா வந்து நாகா அங்கிளோட டீ ஷாப்ல போயிட்டு ஒரு டீ குடிக்கணும்ப்பா, ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது அங்க இருந்துச்சுன்னா அங்க போய் ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So we took the turning of the right and decided to drive the Brahmapur. இதெல்லாம் அந்த ரெண்டா பிரியுதுல அந்த வழியிலே இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த வழியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பிரம்மாபூருக்கு டிராவல் பண்ணியாச்சு. Aditya's ancestors are and which Aditya's ancestors were once the zamindars. இப்போ வந்து ஆதித்யாவோட ஃபேமிலினா அவங்க முன்னோர்கள் வந்து ஜமீன்தார்ஸா இருந்தாங்க. சரிங்களா, ஓகே, அப்ப வந்து பெரிய வீடா தான் இருக்கும். அம்மாவா நல்ல பணக்கார ஃபேமிலியா தான் இருக்கும். Aditya's father had left the ancestral home and moved to Kolkata. அவங்க அப்பா, ஆதித்யோட அப்பா வந்து அவரோட முன்னோர்களோட வீட்டை விட்டுட்டு கொல்கட்டாக்கு மூவ் ஆயிட்டாங்க. where he had set up his own business. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner சொல்றாங்க. என்னன்னா வந்து இப்ப வந்து அப்பா இறந்துட்ட அப்புறம், ஆதித்யாவோட அப்பா இறந்துட்ட அப்புறம் வந்து ஆதித்யாவே வந்து அந்த பிசினஸ் வந்து பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. நரேட்டரும் நான் வந்து அவரோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன் அண்ட் ஆதித்யாவோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, இப்ப அவங்க போற மந்த் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இட் வாஸ் த மந்த் ஆஃப் மாஹா மந்த்னா வந்து ஜான் பிப்ரவரி. சரிங்களா, ஜான் பிப்ரவரி பை த இங்கிலீஷ் கேலண்டர். The middle of winter அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. By my watch, it was
3:30 in afternoon. 3:30 in afternoon. Okay. The sun was soothing. அப்படின்னா என்னன்னா வந்து நல்லா லைட்டா மென்மையா அடிக்கிற மாதிரி. ஓகே, கொஞ்சம் வெயிலும் நல்லா வெயிலும் இல்லாம ரொம்ப வெயிலா இல்லாம ஒரு மாதிரி மீடியமா அடிக்கணும் அந்த மாதிரி. சரிங்களா? On either side of the road were paddy field. இங்க கார் போயிட்டு இருக்கிற வழி ஃபுல்லா வழிக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு இடத்துலயும் வந்து paddy field தான் இருக்குன்னு சொல்றாங்க. As far as the eye could see, அப்படி பார்க்க ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. Harvest was over and they had been a good crop that year. Harvest வந்து முடிஞ்சிருக்கு. ஹார்வெஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துலயே வந்து அந்த இடமே வந்து நல்ல நல்ல கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு இன்கம் கிடைச்சிருக்கும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? After about 10 minutes, we came to the local school. 10 minutesல வந்து லோக்கல் ஸ்கூலுக்கு ரீச் ஆயிட்டாங்க. சரிங்களா? Beyond the iron gate, we are stored. என்னன்னா வந்து நாங்க 10 மினிட்ஸ்ல அங்க ரீச் ஆயிட்ட அப்புறம் அங்க ஒரு பெரிய அயன் கேட் இருக்கு. அந்த அயன் கேட்டுக்கு அப்புறம் ஒரு பிளேயிங் ஃபீல்ட் வந்து நம்ம பிளே கிரவுண்ட் இருக்கும்ல அது. அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்டோரினா வந்து 2 பில்டிங் இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் பில்டிங். we gone down from the car and stood in the front of the gate. நாங்க வந்து இறங்கி நின்று அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று பாக்குறோம். I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. நான் அதாவது நரேட்டர் வந்து கேக்குறாரு, ஆதித்யா எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்கா அப்படி கேக்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஆதித்யா சொல்றாரு, எவ்ரிதிங் சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சொல்றாரு. Our school used to be one story and a new building has come up which was not there. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் படிக்கிறப்போ ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு, இப்ப நியூவா ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அப்போ வந்து அது கிடையாது, நியூ பில்டிங் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Where you are not a good student, நீ வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் கேக்குறாரு. Yes, but my position was always second. ஓகே, என்னோட பொசிஷன் வந்து ஆமா நான் வந்து குட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, என்னோட பொசிஷன் ரொம்ப எப்பயுமே வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரும் இருக்காங்க. ஓகே, we decide to go and have a tea at the Naga uncle tea shop. நாங்க என்ன பண்ணோம், ஓகே ஸ்கூல்ல பார்த்தாச்சு, இப்ப நாகா அங்கிள் டீ ஷாப்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். We stood next to the grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. அதாவது அவங்க போற அந்த நாகா அங்கிள் டீ ஷாப்க்கு போற வழி பாருங்க, grocery ஷாப்புக்கு நெக்ஸ்ட் லார்ட் சிவா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல வந்து அது இருக்கு. சரிங்களா? அவங்களோட டீ ஷாப் இருக்கு. Soon we catch sight of Naga's tea cabin written on the signboard over the tea shop. நாங்க வந்து நாகா அங்கிள் டீ ஷாப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி சொல்றாங்க. அந்த சைன் போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னா நாகா டீ கேபின், அது வந்து ரிட்டன் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரிங்களா? The owner of the tea shop now over 60. அந்த டீ ஷாப்போட ஓனருக்கு 60 வயசு ஆயிடுச்சு இப்போ. The little rusting in appearance. லிட்டில் ரஸ்டிங்னா வந்து பார்க்க வந்து ரொம்ப வயசான மாதிரியே இருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு கிராமத்துல வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காரு. சரிங்களா? In appearance with his white neatly combed hair. ஓகே, அப்படியே நீட்டா அந்த ஒயிட் ஹேர் வந்து கோம் பண்ணிருக்காரு. அண்ட் கிளீன் லுக், பார்க்க நீட்டா இருக்காரு. Was the same as before. அவர் எப்படி நான் பார்த்தனோ அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நீட்டா வந்து கோம் பண்ணிட்டு லுக்கிங் நீட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? He was wearing a dhoti and blue strip shirt. அவர் தோத்தி போட்டிருக்காரு, ப்ளூ ஸ்ட்ரிப்ஸ் கொண்ட ஷர்ட் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. That could be seen from the under a green shawl. அந்த கிரீன் ஷால் இடுப்புல கட்டுவோம்ல அந்த மாதிரி வந்து கட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த துண்டை கட்டுவோம்ல இடுப்புல அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. Not recognizing Aditya, he asked where we had come from. அவருக்கு வந்து நாகா அங்கிளுக்கு வந்து இவங்களுக்கு தெரியல, ஆதித்யாவை தெரியல. ஆதித்யா கிட்ட கேக்குறாங்க, ரெண்டு பேர்த்து கிட்ட கேக்குறாங்க, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறாங்க, இங்க இருந்தா நம்ம நாகா அங்கிளோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஒவ்வொரு கான்வர்சேஷனும் நம்ம டெப்தா படிச்சுக்கணும். ஓகே தியோகர்ஜன் சொல்றாங்க, தியோகர்ஜன்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்யா ரிப்ளை பண்றாரு, we are on our way to Kolkata. நாங்க வந்து கொல்கட்டாக்கு வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. Little surprised, Naga uncle asked why we are there. நாகா அங்கிள் சர்ப்ரைஸ், என்ன இவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்ன இவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. To have tea at your shop. நாங்க வந்து உங்களோட கடையில இருந்து டீ சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க கொல்கட்டா போற வழியில
இவரோட கடைக்கு வந்து டீ சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம் சொல்றாங்க. சரிங்களா? ஆதித்யா, certainly beside tea I have a biscuit and savories. என்னன்னா வந்து என்கிட்ட வந்து டீ மட்டும் கிடையாது, என்கிட்ட சேவரிஸும் இருக்கு. சேவரி சாப்பிடுறீங்களா, பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து give to நக்கட்டை அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சேவரின்னு நினைக்கிறாரு, என்னன்னு தெரியல எனக்கு. அது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. sat on 2 tin chairs. அதாவது அங்க 2 tin chairs மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2 tin chairs. okay, tinல chat பண்ணிருக்காங்க. 2 tin chairs. there was only one other customer sitting on a corner table. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சேர்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து கார்னர் டேபிள்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. neither eating or not drinking tea. அவங்க எதுவும் சாப்பிடல, டீயும் குடிக்கல, பட் சிட்டிங் வித் ஹிஸ் ஹெட் பெண்ட். ஆனா வெறுமனே வந்து அவங்க என்ன பண்றாரு, அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் தலையை கீழே போட்டுட்டு இருக்காரு. as though he were sleeping. அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து addressing him as a Mr. Sayanyal. Nagan uncle remembered him to go home as it was already 4 p.m. Mr. Sanyal. okay, address him as a Mr. Sanyal. Naga uncle remembered him to go home as it was already 4 p.m. என்ன சொல்றாருன்னா வந்து, மிஸ்டர் சான்யால் நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, இப்ப 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. other customers could soon be coming. other customersல வர டைம் ஆச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஞாபகப்படுத்தாரு. addressing us said with a wink in his eye. என்னன்னா வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப வந்து அவரை மிஸ்டர் சானியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம நாகா அங்கு இவங்க 2 பேர்த்தி பாதி, அதாவது ஆதித்யாவும் நாரேட்டரையும் பார்த்து லைட்டா கண்ணடிச்சு வீட்டுக்கு போக லைட்டா கண்ணடிச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து கண்ணடிச்சு அவர் வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. சரிங்களா? மிஸ்டர் சானியால வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. லிட்டில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். அது பார்க்க கஷ்டமா தான் இருந்துச்சு. cannot see well either. அதாவது அவங்கள ஒழுங்காவே பார்க்க முடியல, அந்த பர்சன் வந்து ஒழுங்கா பார்க்க முடியல. பட் has no money to buy spectacles. ஏன்னா வந்து அந்த மிஸ்டர் சானியாலுக்கு வந்து ஸ்பெக்ஸ் வாங்க கூட காசு இல்லாத மாதிரி இருக்காரு, அவரோட லுக் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not little crazy as well, because suddenly he stood up, stretching himself and raising his lean right arm and with eyes delighted. என்னன்னா வந்து அவங்க சொல்ற மாதிரி வந்து மிஸ்டர் சானியால் வந்து ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி கிரேசியானா இல்ல. அவர் வந்து சொன்ன உடனே அவர் டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ஸ்ட்ரெச் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெச் எல்லாம் கொடுத்துட்டு அவரோட ரைட் ஹார்ம்ஸை எடுத்து ரைஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்ணெல்லாம் முடிச்சு பாக்குறாரு. ஓகே, டிலேடட்னா வந்து பெருசா கண்ணெல்லாம் பெருசா பண்ணி பாக்குறாரு. பிஹைண்ட் டு ரெசிட்டட் அ poem by தாகூர், பான்ராக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு தாகூரோட போம் வந்து பாடுறாரு. ஓகே, அந்த நல்லா உத்து பார்த்துட்டு என்ன பண்ணாரு, தாகூரோட பான்ராக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போம் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. என்ன போம்னா, கீப்பிங் ஆஃப் ப்ராமிஸ் வந்து எப்பயுமே வந்து கீப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போம் சொல்லுது. அந்த போம் வந்து பாடுறாரு. having recited the poem, அப்படியே அதையே பாடிக்கிட்டே இருக்கிறாரு. he left the place, அப்படியே பாடிக்கிட்டே வந்து அந்த பிளேஸை விட்டு போறாரு. making the gesture of namaste with his hands to nobody in particular. அப்படியே வந்து ரேண்டமா ஒரு வணக்கம் வச்சுட்டு அந்த வணக்கம் யாருக்குமே அப்படின்னு சொல்ல தெரியாம அப்படியே ரேண்டமா ஒரு வணக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டாரு. ஓகே, இப்போ வந்து ஆதித்யா, I noticed a sudden change in Aditya's expression. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நரேட்டர் வந்து ஆதித்யாவை பாக்குறாரு, இன்னமும் சேஞ்ச் ஆதித்யாவோட ஃபேஸ்ல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்றாரு. and I asked him the reason for it. என்னாச்சுடா என்ன அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. without answering me, அவனுக்கு ஆன்சரே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. he asked Naga uncle who the gentleman was and what he did. என்ன பண்றாரு ஆதித்யா வந்து கேக்குறாரு நாகா அங்கிள் கிட்ட, யார் அந்த ஜென்டில்மேன், அவர் என்ன பண்ணாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாகா அங்கிள் வந்து ரிப்ளை பண்றாரு, சசன்கா சயானியால் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. அவரோட ஃபுல் நேம் என்னன்னா வந்து சசன்கா சயானியால். ஓகே, இவர் வந்து சொல்றாரு, இந்த பேரை வந்து சொல்றாரு. வாட் கேன் பி டன், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம ஆதித்யா. he lives a cruised life,
gone crazy. இவருக்கு ரொம்ப கஷ்டமான லைஃப், அது என்ன பைத்தியமாக்கிடுச்சு அவர் அப்படி சொல்றாரு. I think but has not forgotten any incident of the past. நான் நினைக்கிறேன், அதாவது நாகாங்க சொல்றேன், நான் நினைக்கிறேன் அவன் ஃபியூச்சர் பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயத்தையும் மறக்கல அப்படின்னு சொல்றாரு. sold his land to get his only daughter marriage. அவங்க டாட்டருக்கு வந்து மேரேஜ் பண்றதுக்காக அவனோட லேண்ட வந்து வித்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. he lost his wife and only son last year. அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அவங்க சன்னும் வந்து இறந்துட்டாங்க போன வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. since then he somewhat changed. அப்ப இருந்து வந்து அவன் வந்து ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச் வந்து அவன் வந்து சேஞ்ச் ஆயிட்டான், அவன் நார்மலா இல்ல, நாட் ரியலி நார்மல். where does he stay? அப்ப இருந்து அவன் நார்மலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகா அங்கிள் வந்து சொல்றாரு. இப்போ where does he stay? எங்க அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு நம்ம ஆதித்யா. he said with a friend of his father, ஜோகிஷ் கபிராஜ், அவர் வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஃபாதரோட ஃப்ரெண்ட், அவங்கதான் வந்து இந்த கபிராஜ், அவங்க வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. Sasenga comes here, has a tea and biscuit and always remember to pay. சசன்கா வந்து எப்ப வந்தாலும் வந்து டீக்கும் அவர் சாப்பிடுற பிஸ்கெட்டுக்கு வந்து மறக்காம வந்து காசு கொடுத்து தான் போவாரு. having a acute sense of self respect. அதுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டடான மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. but how long thing will remain like this, I don't know. அவருக்கு வந்து எவ்வளவு தூரம் ஒரு பாசம் ஞாபகம் இருக்காரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா, இது சொல்றாரு நாகா அங்கிள் சொல்றாரு. having paid our bill and ascertain the location of ஜோகேஷ் கபிராஜ், அதாவது அவங்க ஹவுஸுக்கு காசை வந்து கொடுத்துட்டு அந்த டீக்கும் அந்த 2 சேவரிக்கும் வந்து கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, லொகேஷன் கேட்கறாங்க. கபிராஜ் அவங்களோட லொகேஷன் வந்து கேட்கறாங்க, அவங்க ஹவுஸ் லொகேஷன் கேட்கறாங்க. என்ன பண்றாரு, காரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. we got into the car. ஆதித்யா was at the wheel. வந்து ஆதித்யா வந்து வேகமா வந்து காரை வந்து ஓட்டி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, he expressed the wish to visit his home. அவருக்கு என்னன்னா வந்து அந்த விட்டு டக்குனு போய் வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து நினைப்பு. so you did want to see your house after all. இது ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த இதெல்லாம் வந்து மத்தியில உங்க வீட்டை போய் பார்க்கணுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்ம நரேட்டர். I asked, it has become essential to do so. இது வந்து இப்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆதித்யா. he nervous seems overwrought for some reason. அவர் வந்து ரொம்ப நர்வஸா இருக்காரு. ரொம்ப நர்வஸா வந்து அப்செட்டா வந்து அவர் வந்து இருக்காரு. எந்த ரீசன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. we soon reached the house. நாங்க சீக்கிரமா வந்து வீட்டுக்கு போயிட்டோம். which was surrounded by the high walls. அவரோட வீடு எப்படி வீட சுத்தி என்ன இருக்கு, high walls வந்து இருக்கு. சரிங்களா, even from the ruins, அதாவது பார்க்க வந்து ரொம்ப லைட்டா உடைஞ்சு போய் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி வந்து சேதம் அடைஞ்சு போய் இருக்கு. சரிங்களா, one could easily imagine how grand it must have been once upon a time. இது டக்கு நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது, ரொம்ப கிராண்டா இருந்திருக்கு ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. we entered the building. நாங்க வந்து பில்டிங்குள்ள போறோம். climbed up the stair and reached the attic on the second floor of the house. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆட்டிக்க போய் பார்க்க வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன பண்றோம், என்ன வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆட்டிக் அந்த ரூமுக்கு வந்து நாங்க போறோம். சரிங்களா, போயிட்டு this was my favorite room. ஆதித்யா வந்து சொல்றாரு, இது என்னோட ரொம்ப ஃபேவரட் ரூம். the attic has always been a favorite with children. attic ரூம்னா வந்து மேல இருக்கிற ஒரு மாடி மாதிரி ஒரு ஏரியா. சரிங்களா, இப்படி வீடு இருக்குன்னா வந்து இங்க வந்து இது வந்து வீடு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு வீடு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த இடம் பேரு தான் ஆட்டிக். ஓகே, இந்த இடம் ஸ்பேஸ் தான் வந்து ஆட்டிக். சரிங்களா, இந்த இடம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. it is in the attic the child seems to be in the world of its own. அதாவது இந்த ஆட்டிக் ஏரியா போயிட்டாவே வந்து அது அவங்களோட அந்த இடமே வந்து அவங்க வேர்ல்டா மாறிடும் சைல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, a portion of the wall of the attic had crumbled down. அதாவது crumbled downனா வந்து நிறைய broken ஆயிருக்கு. ஓகே, நிறைய உடைஞ்சு போய் ரொம்ப broken ஆயிருக்கு. and through the window that
that had been created. We could see the sky, the field, a part of rice mill and the spire of the old temple. அதாவது என்னெல்லாம் பாக்குறாங்க பாருங்க, விண்டோ ஓபன் பண்ணி என்னெல்லாம் பாக்குறாங்க பாருங்க. ஸ்கைய பாக்குறாங்க, ஃபீல்ட்ஸ்ல பாக்குறாங்க, இடம் அந்த பாக்குறாங்க, பார்ட் ஆஃப் த ரைஸ் மில்ஸ் பாக்குறாங்க. ஸ்பியர்னா வந்து டெம்பிளோட உச்சி, சரிங்களா? ஓல்டான ஒரு டெம்பிளோட உச்சி, அந்த இது தெரியும், சரிங்களா? அத பாக்குறாங்க. In whole house the attic has probably been the worst hit by the wind and weather. அந்த ஹோல் ஹவுஸ்லயே வந்து ஆட்டிக் தான் வந்து ரொம்ப மோசமா வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால விண்ட்னாலயும் வெதர்னாலயும் ரொம்ப மோசமா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The floor was streaked the twinkle and the straw and the pigeon droppings. pigeonோட கழிவுகள்னாலயும், ஸ்ட்ராஸ்னா வந்து பக்கத்துல ஃபீல்ட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து ட்விங்கிள்ஸ்னா வந்து செடியோட இலைகள் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து போட்டு அந்த இடமே வந்து ஒரு மாதிரியே கச்ச கச்சன்னு இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி அது ஃபுல்லா நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. among other things there was broken cricket bat. அதெல்லாம் தவிர்த்தாங்க என்ன இருக்குன்னா வந்து broken-ஆன ஒரு cricket bat இருக்கு. the remaining of the armchair and the wooden package case. வேற என்ன இருக்குன்னா வந்து ஒரு armchair இருக்கு, remain of an armchair, ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் இருக்கு, armchair-ஓட பார்ட்ஸ்லாம் இருக்கு. and a wooden packing case, ஒரு wooden packing case இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு அப்படி சொல்றாங்க. Aditya got on the top of the packing case and pushed his hand into the ventilator. என்ன பண்றாரு, டாப், அது ஆதித்யா என்ன பண்றாரு, மேல ஏறி டாப்புக்கு போய் டாப்ல வந்து என்ன பண்றாரு, அந்த பேக்கேஜ் கேஸ் டாப்புக்கு போறாரு. என்ன பண்றாருன்னா வந்து வென்டிலேட்டருக்குள்ள கையை விடுறாரு. This upsetting a sparrow nest. அங்க என்ன இருக்கு, ஸ்பாரோ நெஸ்ட் இருக்கு. upsettingனா வந்து அது தொந்தரவு பண்றாரு. a part of which fall to the ground. அதுல இருந்து ஒரு பார்ட் வந்து அந்த நெஸ்ட் வந்து பாதியா வந்து பிஞ்சி கீழ வந்து விழுந்துருச்சு, கிரவுண்ட்ல வந்து விழுந்துருச்சு சொல்றாங்க. however he had a sign of relief with he had got what he had been looking for. சடனா வந்து அவரோட முகத்துல, ஆதித்யோட முகத்துல வந்து ஒரு ரிலீஃப் தெரிஞ்சிச்சு. எதுக்காகனா வந்து ரொம்ப தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்சதுக்கான ஒரு ரிலீஃப் வந்து தெரிஞ்சிச்சு அப்படி சொல்றாங்க. when I asked him what it was, he said you will get to know very soon. நான் கேட்டேன் என்னது இது அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து ஆதித்யா சொல்றாரு, நீ சீக்கிரமா தெரிஞ்சுப்ப அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. we next went to the jeweler to find out the weight of the article. என்னன்னா வந்து ஒரு ஜுவல்லர் கிட்ட போயிட்டு இந்த இதோட விலை எவ்வளவு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க, சரிங்களா? கேட்டது வந்து the jeweler remember that it was antique. இது வந்து ஒரு ஆன்டிக், சோ இது வந்து நிறைய ரேட் போகும் அப்படி சொல்றாரு. our next stop was the house of கபிராஜ். அந்த கபிராஜோட ஹவுஸுக்கு தான் இப்ப நாங்க நெக்ஸ்ட் போறோம். I was little curious. இன்னுமோ இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து லிட்டில் கியூரியஸாவே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்றாரு. I did not ask Aditya anything. நான் வந்து ஆதித்யா எதுவுமே கேட்கல. we entered the house and went to the room where the Sayanya stayed. நாங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு சயானியா அவங்களோட ரூமுக்கு வந்து போறோம். போயிட்டு Sasenga uncle was busy reciting various of verses from Tagore. Sasengal uncle was busy reciting verses from the Tagore. தாகூரோட verses வந்து அவர் வந்து ரெசிடேட்னா வந்து சொல்லிட்டே இருக்காரு, சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. when he had finished, அவர் finish பண்ணி முடிச்சதும் ஆதித்யா asked, may we come in? நாங்க வந்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. he turned and faced us. அவர் திரும்பி எங்களை பார்த்து, no one visit me, யாருமே என்ன பார்க்க வர மாட்டாங்க. he said in unperturbed manner. unperturbedனா வந்து ஒரு undisturbing manner, யாருமே பார்க்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? அந்த mannerல சொல்றாங்க. could you mind if we come in? நாங்க வந்து உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. come in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயானியார் வந்து சொல்றாங்க. except from the charpoy there was nothing else to sit on. சார்பாயை தவிர மத்த எதுவுமே அங்க கிடையாது, எதுவுமே வந்து உட்கார்ந்து கிடையாது அப்படி சொல்றாங்க. so we remain standing. அதனால நாங்க நின்னுட்டே இருந்தோம் அப்படி சொல்றாங்க. do you remember ஆதித்யா நாராயணன் சௌத்ரி? உங்களுக்கு வந்து ஆதித்யா நாராயணன் சௌத்ரியே தெரியுமான்னு சொல்லிட்டு ஆதித்யாவே கேட்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம சயானியார் சொல்றாரு, of course, தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. said the gentleman. that spoiled child of affluent parents. அதாவது
நல்ல பணக்கார பேரண்ட்ஸால வளர்ந்த ஒரு ஸ்பாயில் சைல்டு, அதாவது கொஞ்சம் கெட்ட சைல்டு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? was fairly good student but could never beat me. அதாவது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனா என்ன எப்பயுமே வந்து பீட் பண்ணது கிடையாது அப்படி சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நரேட்டர் வந்து ஆதித்யா கிட்ட கேட்பாரு, நீ நல்ல ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து ஆதித்யா என்ன சொல்வாரு, நல்ல ஸ்டூடெண்ட் தான், பட் நான் வந்து எப்பயுமே வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. இங்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வருவாங்க? சயானியால், அவர் தான் வந்து வருவார். சரிங்களா? எப்பயுமே வந்து என்ன பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வருவாங்க? சயானியால். செகண்ட் தான் வந்து நம்ம ஆதித்யா வருவாங்க. சரிங்களா? he was extremely jealous of me. அதனால அவனுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் என் மேல அப்படின்னு சொல்றாரு. and he used to tell lie. அதனால என்ன பண்ணுவான், வந்து பொய் சொல்லிட்டான் என் மேல, அப்படி என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து பொய் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? சயானியால் வந்து ஆதித்யா பத்தி சொல்றாரு. அதுக்கு ஆதித்யா சொல்றாரு, ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. he then look out a packet from his pocket and handing over to them. அவரோட பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து அவர் கையில வந்து ஹேண்டிங் ஓவர் டு தெம்னா வந்து கையை புடிச்சு வந்து குடுக்குறாரு. செட் திஸ் இஸ் ஃபார் யூ, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஆதித்யா வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? உனக்கு குடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. வாட் இஸ் இட் ஹி ஆஸ்க், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சயானியால் வந்து கேட்கிறாரு. மணி, ஆதித்யா சொல்றாரு. மணின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்றாரு. மணி, ஹவு மச் மணி, எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாரு. 150 rupees. 150 rupees அந்த காலத்துல பெரிய ஒரு அமௌண்ட். சரிங்களா? அது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி. ஓகே, 150 rupees. 150 rupees. He has said that he was be happy if you accept it. நீ வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து சொல்றாரு. shall I laugh or cry? நான் வந்து அல்றதா இல்ல சிரிக்கிறதா? ஆதித்யா has given me money. எனக்கு வந்து ஆதித்யா வந்து காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் அல்றதா சிரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. why this sudden generosity? generosityனா வந்து வள்ளல் தன்மை. சரிங்களா? என்ன திடீர்னு வள்ளல் தன்மை அப்படின்னு கேட்கிறாரு. man does change with time. மனுஷன் வந்து டைமுக்கு ஏத்த மாதிரி மாறுவான் இல்லையா? perhaps ஆதித்யா is not the same ஆதித்யா as before. அப்ப இருக்க ஆதித்யா வந்து இப்ப இருக்க ஆதித்யா கிடையாது, நானும் சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. சரிங்களா? a change, I got the prize. a change அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சயானியால் வந்து கேட்கிறாரு. சேஞ்ச் ஆயிட்டே அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. I got the prize. He could not bear it. நான் வந்து ஒரு டைம் பிரைஸ் வாங்கினேன், அது வந்து அவங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. He took it from me to show his father and never returned it to me. அவன் என்ன பண்றான், என்கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கிட்டு, அதாவது அந்த பிரைஸ வாங்கிட்டு என் அம்மா அப்பா கிட்ட காட்டிட்டு வந்துரு, என் அப்பா கிட்ட காட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் என்கிட்ட அதை ரிட்டர்னே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. said that there was a hole in his packet and said it fall through it. அதாவது அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா வந்து எங்க பாக்கெட்ல வந்து ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை வழியா விழுந்துருச்சு நான் போறப்போ, அதனால மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது ஆதித்யா வந்து சின்ன வயசுல அப்படி போய் சொல்லிருக்காரு. this is the price of medal, it's yours. என்ன பண்றாரு, நம்ம ஆதித்யா வந்து இந்த ஸ்டோரி கேட்ட உடனே மெடல் எடுத்து கொடுத்தாரு. இது வந்து உன்னோடதுதான், உன்னோட பிரைஸ் மெடல் தான் இது, இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சசன்கா சயானியால் was amazed. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அமேஸ் ஆயிட்டார் நம்ம சசன்கா. She stared at Aditya and said, the price of the medal, இதான் என்னோட மெடலா அப்படின்னு கேட்கிறாரு. that could not be more than 5 rupees. இது வந்து ஒரு 5 rupees கூட வராது. it was silver medal. இது சில்வர் மெடல், இது வந்து ஒரு 5 rupees கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. silver is now 30 times costlier than before. சில்வர் வந்து அப்போட அமௌண்ட்டை விட 30 times காஸ்ட்லியர் ஆயிடுச்சு. சோ வந்து இதை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட். எனக்கு இதை பத்தி யாருமே சொல்லவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Sasanka uncle look at 15 10 rupees note in his hand and then look at Aditya. 15 10 rupees நோட்டை வந்து அவர் கையில வச்சுட்டு வந்து ஆதித்யா வந்து பாக்குறாரு. There was completely new expression on his face. அப்படியே வந்து நம்மளோட சசன்கா அங்கிளோட ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா மாறுது, ரொம்ப நியூ எக்ஸ்பிரஷனா இருக்கு அவரோட ஃபேஸ்ல. he said, Aditya, this mark too much of charity, doesn't it? என்ன சொல்றாருன்னா வந்து இது வந்து ஸ்மார்ட் தான் வந்து கையில புடிச்சு வேணும்னே வந்து வைக்கிறது இருக்குல்ல, இது வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த சேரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ரொம்ப அதிகமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. we remain silent. நாங்க என்ன பண்ணோம், அமைதியாவே இருந்தோம். peering intently at Aditya, Sasanka Sayanial smiled and said, I had recognized you at Naga uncle tea shop
by the mole on your right cheek. நாங்க வந்து அமைதியா இருந்தோம், அவர் சொல்றதுக்கு வந்து அமைதியா இருந்தோம். சசங்கா வந்து பேரிங்னா வந்து பாக்குறது சரிங்களா, ஆதித்யாவை பார்த்து வந்து சயானியார் வந்து ஸ்மைல் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா வந்து, நான் உன் நாகாங்க டீ ஷாப்ல வந்து நான் பாத்துட்டேன், உன்னோட மோல்ல உன்னோட மோல் வந்து ரைட் சீக்ல இருக்குல்ல, அந்த மோல் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. he could see you had not recognized me, ஆனா நீ வந்து ரெகனைஸே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. so I recited the same poem that I had recited on the prize giving day. நீ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த பிரைஸ் கிவிங் டே அப்ப பாடினேன்ல அதே போமா தான் வந்து நான் ரிப்பீட் அதை பாடினேன் அப்படின்னு சொல்றாரு. ஆன் பர்பஸ், நான் வந்து வேணும்னே தான் அதை பாடினேன், சோ தட் யூ மே ரிமெம்பர், உனக்கு அந்த அந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம சயானியார். then when you come to visit me, I could not help venting my anger on you. நீ வந்து இப்ப வந்து என்ன பார்த்து நீ வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்ல, நான் உன் மேல கோவத்துல வந்து ஏதாச்சும் பண்ணிவிடணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. you have done the right thing, நீ வந்து நல்ல காரியம் தான் பண்ணிருக்க, your grievance are obviously justified. நம்ம ஆதித்யா சொல்றாரு, நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க, நீ கரெக்டான விஷயம் தான் பண்ற, உன்னோட கிரேவன்ஸ் வந்து கரெக்ட் தான், அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது தான் அப்படின்னு சொல்றாரு. பட் I will be happy if you accept the money. நீ வந்து இந்த மணி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்போ, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து சொல்றாரு. சசங்கா சைனியால் shook his head and said, இந்த தலைய நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுவாங்கல்ல, அப்படி ஆட்டிட்டு நோ சொல்றாரு. money will soon be spent, மணி வந்து சீக்கிரம் செலவாயிடும். I could have preferred to have the medal if it was possible. நான் வந்து அந்த மெடலை வேணா வச்சுக்கிறேன், அது வந்து எப்பயுமே என் கூட இருக்கும் அப்படி சொல்றாரு. I could have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. நீ வந்து அந்த மெடல் மட்டும் எங்க கொடு, நான் வந்து அந்த அன்பிளசன்டான நம்மளோட மெமரிஸ் மறந்துட்டு, சைல்ட்ஹுட் மெமரிஸ் மறந்துட்டு இப்போ நான் வந்து ஹாப்பியா இருப்பேன், அந்த மெடலை வந்து நான் வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருப்பேன், அந்த மெடல் கிடைச்சது சொல்லிட்டு ஒரு ஹாப்பியில இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. So the medal that had been hidden in the attic for 29 long years that was eventually restored to his owner. அந்த மெடல் வந்து 29 இயர்ஸா வந்து எங்க இருக்கு, ஆட்டிக்லயே வந்து மறைஞ்சிருக்கு, அதோட ஓனர் கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணவே 29 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ரீமன் சசங்கா சயனியால் ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948. அவரோட ஃபுல் நேம் பாருங்க, ஸ்ரீமன் சசங்கா சயானியால் சரிங்களா. ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948ல வந்து இது நடந்திருக்கு. ஓகே, நம்ம சுதந்திரம் வாங்கி அடுத்த வருஷம் இது நடந்தது. was still clearly engraved on it. அந்த பொறிப்பாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி என்கிரேவ் பண்ணிருக்காங்க, பொறிச்சிருக்காங்க, அது கிளியரா வந்து இப்பயும் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. translated from the Bengali story சிலிகோத்தா மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிலிகோத்தா அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த லாங்குவேஜ்ல இருந்து ஸ்டோரி வந்து சிலிகோத்தா, அது வந்து பெங்காலி லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இவ்வளவுதான் இந்த ஸ்டோரி, ரொம்ப நல்ல ஸ்டோரி இல்ல. ஓகே, இந்த ஸ்டோரி யார் எழுதினாங்கன்னா வந்து சத்யஜித் ராய் சரிங்களா. சத்யஜித் ரே 1921 to 1992 was an Indian film maker. இவரோட இது பாருங்க, இந்தியன் film maker, screen writer, graphic artist, music composer and author. multi talent person இருப்பார் போல இருக்கு, நிறைய இதுல இருக்காரு. He was born in Kolkata. He authored several short stories and novel meant primarily for the young children and the teenagers. இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் நாவல்ஸ்லாம் வந்து யாருக்கு வந்து எழுதிப்பாருன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் யங் சில்ட்ரன்ஸ்க்கு டீனேஜர்ஸ்க்கு தான் எழுதிப்பார் சரிங்களா. ஓகே, he revived the children magazine. இவர் வந்து ஒரு சில்ட்ரன் மேகசின் வந்து நடத்திட்டு வந்தாரு. சந்தேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்ட்ரன் மேகசின் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலி அது வந்து அவரோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்டார்ட் பண்ணது, 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் எடிட்டர் இட் until his death 1992 அவரோட டெத் வரைக்கும் இவர் வந்து அது வந்து எடிட்டரா இருக்காருன்னு சொல்றாங்க. Ray was more interested in writing rather than filmmaking. Filmmaking விட அவருக்கு ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். His story has been translated in the Europe, the United States and many other countries. இவரோட ஸ்டோரிஸ் வந்து யூரோப் அந்த லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட் and other countries, many countries வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. Ray received many awards. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 32 national film awards from the government of India, notably the Padma Bhushan in 1965. Okay, 1965ல பத்ம பூஷன் வாங்கிட்டாங்க. The highest civilian honor, Bharat Ratna, shortly before the death. அவரோட டெத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து அவர் பாரத் ரத்னா வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா. ரொம்ப நல்லா போகும்,
இத நீங்க இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் வந்து நோட் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா. ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கும், அது நீங்க ரீட் பண்றப்ப உங்களுக்கு அது வந்து தெரியும் சரிங்களா. அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து எந்த லைன் விடாம வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நிறைய பேரோட இதுல வந்து நிறைய பேரோட கான்வர்சேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து யார சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ தெளிவா வந்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், இந்த ப்ரோஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ கைஸ்.